தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய தமிழக அரசு காவல்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டருக்கான வேலைவாய்ப்பு வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீல்ஸாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதற்கு முன்னாடி 2023 அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2024 அறிவித்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ 2023க்கு அப்புறம் 2025 இப்போ இதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்கிறேன். ப்ராப்பராக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் லெவல்லே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 37,000 அதாவது 36,900லேருந்து 1,12,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச சம்பளம் தருவதாக சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் செலக்ட் ஆன உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 37,000லேருந்து சேலரி ஸ்டார்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களுக்கு இதில் என்ன விஷயங்கள் தெரியும், இதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா, நீங்கள் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனாக இருக்கீங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு 36,000க்கு அதிகமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 37,000லேருந்து 1,12,000க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் சேலரி சூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 37,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜாப்போட காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் 1299 காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ காலியிடங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன் இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இந்த ஜாப்க்கு போயிட்டு நீங்கள் வீட்டுக்கும் வந்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களும், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், லாகின் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ எந்தளவு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கான 2025க்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும்னா நம்ம மென் உமன் முன்னாடியே சொல்லியிருந்தோம். இன்கேஸ் இங்கே டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் கூட இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்கள்கிட்ட மொபைல் இருந்தால் கூட இந்த சைட்டில் ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு வீடியோக்குள்ளே கொடுக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுகா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏஆர் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது ரெண்டுமே என்ன சர்வீஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜாப் போஸ்டிங் வருது. மென்னுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா இந்த தாலுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 654 வேகன்சியும், உமனுக்கு பார்த்தீங்கன்னா 279 வேகன்சியும் இருக்குது. ஏஆரில் பார்த்தீங்க அப்படின்னா மென்னுக்கு 255 வேகன்சியும், உமனுக்கு 111 வேகன்சியும் அவைலபிளாக இருக்குது. ஓவராலாக மென்னுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 909 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. உமனுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 390 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜாப் போஸ்டிங் மட்டுமே எவ்வளோ வேகன்சி டோட்டலாக இருக்குது அப்படின்னா 933 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. செகண்ட் ஜாப் போஸ்ட்டுக்கு ஓவராலாக எவ்வளோ வேகன்சி அவைலபிளாக இருக்குன்னா 366 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஓவராலாக எல்லாமே சேர்த்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1299 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஃபால் வேகன்சி பார்த்தீங்கன்னா 59 வேகன்சி அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஃபாலுக்கும் 2 இதில் தான் கொடுத்துருக்காங்க, 2 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அது தாலுகா மட்டும் தான் அப்ளை பண்ணிக்க முடியும், ஏஆருக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஷார்ட் ஃபாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷெடியூல்டு கேஸ்ட்டு ஷெடியூல்டு ட்ரைபில் இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஷெடியூல்டு கேஸ்ட்டில் ஓவராலாக 10 வேகன்சி ஆண்களுக்கு இருக்குது. உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி இருக்குது. சாரி, ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, 10 வேகன்சி இருக்குது. ஷெடியூல்டு ட்ரைபில் பார்த்தீங்கன்னா 43 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 37 வேகன்சியும், உமனுக்கு ஓவராலாக 16 வேகன்சியும் அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக சேர்த்து இந்த ஷார்ட் ஃபால் வேகன்சியில் பார்த்தீங்கன்னா 53 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது.
சேலரியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 36,900 கிட்டத்தட்ட 37,000லேருந்து 1,10,16,600 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி ரிலேட்டாக நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் பேச்சுலர் டிகிரி மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்எஸ்எல்சி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அது ரிலேட்டாக நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சு டிப்ளமா முடிச்சு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் சரி உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சு 2 வருடம் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 47 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 47 வயதும் எந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 1/7/2025 இந்த தேதிக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பார்த்து நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கு என்ன மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதை ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த ஜாப்க்கு இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படின்னு இருக்குல்ல, சாரி இந்த பேஜில் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஹோம் பேஜுக்குள்ளே வந்து வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் என்ன யூசர் ஐடி கொடுத்துருந்தீங்களோ என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்களோ அது ரெண்டையுமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்து சைன்இன் அப்படின்றத கொடுத்து உள்ளே போன உடனே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு உங்களால் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மொபைல் மூலமாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இங்கே கோட்டா ரிலேட்டடாக வரீங்க இருந்தாலுமே ஒவ்வொரு கோட்டாக்குமே எவ்வளோ வேகன்சி, மென்னுக்கு எவ்வளோ இருக்குது, உமனுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் இங்கே வந்து ஓப்பன் கோட்டா இல்லை வந்து ஓப்பன் மினிஸ்ட்ரியல் வார்ட்ஸு, ஓப்பன் எக்ஸிக்யூட்டிவ் வார்ட்ஸ் கோட்டா, டிபார்ட்மெண்டல் கோட்டா, ஓப்பன் கோட்டா இல்லைனா வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த கோட்டா மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலுமே சரி உங்களுக்கு வேகன்சியும் இதில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ் லாங்குவேஜில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓவராலாக 100 மார்க்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் முடிக்க போகிறீங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 70 மார்க்ஸ் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸுக்கு 85 மார்க்ஸ், 100 மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், 15 மார்க்கு, அது எக்ஸாம்டென்ட் வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வைவா வைஸ் இருக்கு இல்லையா, அதற்கு பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு ப்ளஸ் 10 மார்க்கு, ஸ்பெஷல் மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு ப்ளஸ் 5 மார்க்கு. ஸோ ஓப்பன் கோட்டாவில் ஓவராலாக 100 மார்க்ஸ்க்கான எல்லாமே இதில் வந்து இருக்கும். டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் ஓவராலாக 100 மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்றது இதில் இருக்கும். ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு போலீஸ்க்கான ஜாப் அப்படின்றதுனால உமன் மென்னுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கணும், எவ்வளோ செஸ்ட் சென்டிமீட்டர் வந்து இருக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக நல்லா சொல்ல முடியாது, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் முடிஞ்சளவு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் தெளிவாக ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை வந்து படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 13/5/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்.